இது மாதிரி எது வேணாலும் தேன் ஒரு கப்பு வச்சுருக்கோம். தேன் வந்து அது இந்த கப்புங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எதுவுமே நம்ம கை தட வேண்டியதே இல்லை. அது தேனாக இருந்தாலும் சரி, ஜாமாக இருந்தாலும் சரி, 3 கிராம் 3 கிராம் சொல்லி சின்ன சின்ன பாக்கெட்டாக வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு எத்தனை பாக்கெட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆக அது மாதிரி என்ன பண்ணுறோம், ஜாமும் அதே மாதிரி சின்ன சின்ன பாக்கெட்டாக கொடுக்குறாங்க. நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து அந்த ப்ரெட்டில் பண்ணிக்கலாம். அதே போல் அந்த ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். அந்த ரோஸ்டரும் பக்கத்துலேயே வச்சுருக்குறாங்க. அது போக அதாவது அங்கே வந்து செமி ஸ்கிம்டு மில்க் ஒரு பாட்டிலில் வச்சுருக்காங்க. அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் நாம் ஊற்றி அதில் வந்து அங்கே அதாவது நிறைய அதாவது மக்காச்சோளம் இது பண்ணது கிரேட் பண்ணது இருக்குது. அது கூடவே வந்து முந்திரி, பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் வந்து இது என்னது பேரிச்சம்பழம், இது எல்லாமே வந்து பாக்கு மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறாங்க. அது நீங்கள் அந்த பாலில் ஊற வச்சு சாப்பிடலாம். ஸோ இது அடுத்த ஒரு உணவாக கொடுக்குறாங்க. இது போல் இன்னும் நிறைய அங்கே டிஷ் வச்சுருக்காங்க. இது எதுவுமே வந்து எண்ணெயில் பொரிக்கப்பட்ட உணவே காலையில் இல்லை. நான் சாப்பிட்ட அந்த ஹோட்டலில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றதுக்காக அவங்க பரிமாறிய அந்த எந்த உணவுலையுமே எதுவுமே ஃப்ரைடு ஐட்டமே கிடையாது. எண்ணெயே நான் பார்க்கல. எண்ணெயில் பொரிச்சே அவங்க வந்து எதையும் சாப்பிட்றதாவே எனக்கு தெரியல. எனக்கு ஒருவேளை நான் இருந்த இடம் அப்படியோ அல்லது அந்த ஹோட்டலில் கொடுத்தது அப்படியோன்னு தெரியல. பட் அவங்க கொடுத்தது எல்லாமே வந்து நான் ஃப்ரைடு ஐட்டம்ஸ் தான். எல்லாமே ஒன்று பேக்குடு ஐட்டமாக கொடுக்குறாங்க. அது வந்து சூடில் இது பண்ணுறது. பட் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுன்றது அங்கே இல்லை. அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்து. பட் அது நல்ல அதாவது ஹை ரிச் ஃபுட்டாகவே நான் வந்து பார்க்குறேன். அது காலை உணவாக இருந்தது. மாலை பிற்பகல்லையும் அதே மாதிரி தான் சாப்பிட்றாங்க அவங்க. அதாவது இது சாப்பிட்றாங்க, அது சாண்ட்விச்சில் வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு வச்சுன்னு இருக்கிறாங்க. சாண்ட்விச்சை பொறுத்தவரையிலும் அதாவது அங்கே வந்து வெஜ்ஜு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அது தேடி தேடி பார்த்து கேட்டு வாங்கி சாப்பிட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஆனாலும் அவங்க நான்வெஜ்ஜு கூட அதாவது அந்த சாண்ட்விச்சில் நடுவில் அது ஒரு லேஸ் மாதிரி சொருகி வச்சு தான் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி பீட்ஸா நல்ல ரிச்சான உணவாக, அதுலேயும் வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ எல்லா இடங்கள்லையுமே வந்து இந்த பீட்ஸாவுக்கும் பர்கருக்கும் இதுக்கான கடைகள் தான் வந்து ஹோட்டல்லையே அதுதான் பிரதானமான உணவாக பரிமாறப்படுறதா நான் நினைக்கிறேன்.